திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமாகவும் விசுவாசமாகவுமே செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்களே குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவினுடைய பி டீமாகவே காங்கிரஸ் செயல்படுகிறது அப்படின்னும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் சென்னையில் காமராஜர் நினைவாலயத்தை முறையாக பராமரிக்காம இருக்கிறதாக பொதுவெளியில் ரொம்பவே பொங்கி இருந்தார் செல்வ பெருந்தகை. கருணாநிதியோட நினைவிடத்தை பராமரிப்பவர்கள் காமராஜர் நினைவிடத்தை மறந்து விட்டார்களா அப்படின்னும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வினா எழுந்தது. செல்வ பெருந்தகை மறுபடியும் அதிரடியாக காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. வணக்கம். தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறது திமுகவில் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருந்தாலும் பக்தவச்சலத்துக்கு அப்புறமா தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்புக்கு வரவே முடியல. அரை நூற்றாண்டு காலமாக திராவிட கட்சிகளே தமிழகத்தினுடைய அரியணையை பங்கிட்டுக்கிட்டு வர்றாங்க. இதனால் காங்கிரஸ் கட்சி இரண்டு திராவிட கட்சிகளுடைய முதுகலையும் மாறி மாறி சவாரி செஞ்சபடியே தமிழகத்தில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சமீப காலங்களாக தமிழக காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க கூட திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமாகவும் விசுவாசமாகவுமே செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்களே குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவினுடைய பி டீமாகவே காங்கிரஸ் செயல்படுகிறது அப்படின்னும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அழகிரிக்கு அப்புறமா தற்போது காங்கிரஸ் தலைவராகி இருக்கிற செல்வ பெருந்தகையும் கூட சட்டமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி திமுகவுக்கு ஆதரவாகவே பேசி வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரதமருக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு ஹேஷியங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த செல்வ பெருந்தகையோட செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாக காங்கிரஸ்குள்ள இருந்து குரல்கள் கேட்க தொடங்கி இருக்கு. சமீபத்தில் சென்னையில் காமராஜர் நினைவாலயத்தை முறையாக பராமரிக்காம இருக்கிறதாக பொதுவெளியில் ரொம்பவே பொங்கி இருந்தார் செல்வ பெருந்தகை. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற நினைவாலயத்தை ஏன் சரிவர நிர்வகிக்கலை, கடற்கரையில் ஜெயலலிதா நினைவிடத்தை பராமரிக்கிற அளவுக்கு கூட காமராஜரோட நினைவிடத்தை ஏன் பராமரிக்கிறது இல்லை அப்படின்னுலாம் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது கருணாநிதியோட நினைவிடத்தை பராமரிப்பவர்கள் காமராஜர் நினைவிடத்தை மறந்து விட்டார்களா அப்படின்னும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வினா எழுந்தது. இந்த நிலையில் செல்வ பெருந்தகை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்திச்சுக்கிட்டும் வராரு. இதனோட பின்னணியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் உட்பட பலருடைய பதவிகளை காலி செஞ்சு புதியவர்களை நியமிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்படி திருவண்ணாமலை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்திச்சப்போ அங்கே பேசின செல்வ பெருந்தகை எவ்வளவு காலம்தான் இன்னொரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதி கொடுங்க அப்படின்னு கையேந்தி நிற்கிறது, ஒரு காலத்தில் நாம் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்தோம், அந்த நிலையை மறுபடியும் ஏற்படுத்த காமராஜருடைய ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. செல்வ பெருந்தகையினுடைய இந்த பேச்சு காங்கிரஸ்ல ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சோ இல்லையோ, திமுக தரப்புல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரலைனாலும் கூட திமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் காங்கிரசினுடைய நிலை என்ன அப்படின்னு திமுகவிலிருந்து விமர்சனமும் கிளம்பி இருக்கு. இந்த சூழல்ல ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்தில் பேசின முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் தற்போதைய ஈரோடு எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்றதுல சிறிதும் தயக்கம் கிடையாது, யார் நல்லாட்சி செஞ்சாலும் அது காமராஜருடைய ஆட்சி தான், ஸ்டாலின் நல்லாட்சி தந்துகிட்டு இருக்கிறாரு, அதுக்கு காமராஜர் ஆட்சி அப்படின்னும் பெயர் வைக்கலாம், நல்லாட்சி நடத்துகிறவர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறாரு, இளங்கோவனோ ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கு இடையேயான சர்ச்சை பேச்சுக்கள் காங்கிரஸுக்குள்ள புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில செல்வ பெருந்தகை மறுபடியும் அதிரடியாக காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு.
கோவையில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு பேசின அவரு பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை அமைப்பதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் சபதம் ஏற்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து அவரு செய்தியாளர்கள் கிட்ட பேசும்பொழுது சிறிய கட்சிகளான நாம் தமிழர், பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் அந்த முயற்சியை எடுப்பதற்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதாக தெரியல. எங்களுடைய கட்டமைப்பு வலிமை பெற்றால் தோழமை கட்சிகளின் கட்டமைப்பும் வலிமை பெறும். இது எங்களுடைய ஜீவாதார உரிமை அப்படிங்கிறதுனால கட்சியினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். திமுகவுடன் உண்மையான தோழமையுடன் இருக்கிறோம். திமுகவை விமர்சிக்கும் கட்சிகளை முதலில் எதிர்ப்பது காங்கிரஸ் தான். தோழமை என்பது வேறு, எங்களது கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது என்பது வேறு. இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் அப்படின்னும் பேசியிருக்கிறார். செல்வ பெருந்தகையினுடைய இந்த பேச்சு தற்போது மீண்டும் திமுகவுக்குள்ள அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும், கூடிய விரைவில் டெல்லி வழியாக செல்வ பெருந்தகைக்கு இதற்கான பதில் ரியாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க திமுக வட்டாரத்தில்.